வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது 540வது ஜோதிட வாரம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 9/3/2026 முதல் 15/3/2026. 15ஆம் தேதி என்றாலே தெரியும், பங்குனி மாதம் வந்து விட்டது. பங்குனி மாதத்தினுடைய சிறப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருந்தாலும் பங்குனி உத்திரம் ரொம்ப முக்கியம். ஸ்ரீராம நவமியும் அதை விட முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். முருகருக்கும் அனுமனுக்கும் பெருமாளுக்கும் ராமருக்கும் விசேஷமான விசேஷங்கள். பங்குனி 15/3/2026 முதல் 13/4/2026 வரை. இந்த ஜோதிட நேரம் இந்த வாரம் என்பது 9/3/2026 15/3/2026 வரை. 25 பங்குனி மாதம் 1ஆம் தேதி வரை. மேஷத்திலிருந்து மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள், அதற்குண்டான எளிய பரிகாரங்களை பார்க்க போட்டேன். இந்த அற்புதமான 540 வாரம் தொடர்ச்சியாக மற்றும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து வெற்றிகரமாக நிகழ்ச்சியை மாற்றிய அருளாசி கொடுத்த பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவியண்ணன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், மற்றும் என்னுடைய டைரக்டராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பிரேம் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், எடிட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், விளம்பரதாரர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு குடும்பமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். பங்குனி மாதத்தின் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பங்குனி மாதத்தில் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை கும்பிடுவது விசேஷம் என்பதும், அதே தெய்வத்தை வாரம் முழுவதும் ஒரு வாரமும் கும்பிட்டாலே போதும். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். குரு வழிபாடு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் போயிட்டு அகல் தீபம் ஏற்றிட்டு சுற்றிட்டு வாங்க. நவகிரகத்தை சுத்த பிரியும் இல்லாதவர்கள் குருவுக்கு விளக்கேற்றிட்டு தொலைவில் உட்காந்துட்டு வாங்க. ஸ்பைன், முதுகு தண்டுவடம், அதுக்கு உடற்பயிற்சி செய்யணும் பங்குனி. சுபவிரயங்கள், ஒரு மாதிரி பதட்டம், ஒரு மாதிரி கஷ்டம்லாம் காணப்படும். அதெல்லாம் சந்தோஷமாக முடிச்சிருங்க, ஹாப்பியாக முடிச்சிருங்க. அனுகூலம் ஏற்படும். தொழில் ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் அனுகூலமாக காணப்படும். சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தொழில் ரீதியாக அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். கழிவு பாதையில் சிறு உபத்திரம் வந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும், விட்டுக்கூடாது. சுக்கிரனுக்கு அற்புதமான லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, புது பொறுப்புகள், அரசு கௌரவங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது, யோக பலங்கள் ஏற்படுவது எல்லாம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். சினிமா, கிராம கலைத்துறையினர், மீடியா துறையினர் அவார்டு போன்ற விருதுகளெல்லாம் பெறக்கூடிய ராசிக்காரர். ஏகபலமும் சொந்த பலமும் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்திலும் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், அசையாமசப்பத்து சேர்க்கை ஏற்படுவதும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். நவகிரகத்தில் புதன் வழிபாடு விசேஷமான பலன். புதன் வழிபாடு இல்லாமல் கண்டிப்பாக ஜாயின்ட் பெயின்ஸை பார்த்துக்கொள்வது முக்கியம். மிதுனத்துக்கு நல்ல விஷயம் நடக்கிறது. தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லைன்றவங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு மாதிரி உங்களை டீஸ்டபிளாக இருந்தவர்களை ஸ்டெபிலைஸ் பண்ணும்.
இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான அற்புதமான மாதம் பங்குனி மாதம். அந்த மாதம் என்று விலகி நிற்காதீர்கள். டக்கு டக்குன்று மனதிற்கு பிடித்த விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பதும், பிள்ளைகள், குடும்பம், தொழில், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள், வெளிவட்டாரம், தாயார் உடல்நிலை, தந்தையார் உடல்நிலை, பூர்வீகத்தில் இதெல்லாம் பார்த்துக்கணும். மன அழுத்தத்தை மட்டும் கொள்ளவே கூடாது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வழிபாடு மன அழுத்தத்தை தீர்க்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், பேரானந்தத்தை கொடுக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கலெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சிறு சிறு தடைகள் காணப்படும். பசுமாடுக்கு வேலைக்கிழமை உணவு கொடுக்க தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள் எல்லாம் நல்லாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம். அந்த தவிர மற்றபடி எல்லாமே நன்மைகள் காணப்படும். பிள்ளைகள் விஷயம், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு, தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் தீர்ந்து சந்தோஷம் ஏற்படுவதற்கெல்லாம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படலாம். அந்த சங்கடங்கள் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நர்வஸ் பிரச்சனைகள் அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் தேவையில்லாமல் நீங்களாகவே ஏதாவது ஒரு கற்பனை செய்து தேவையில்லாத எல்லோரையும் காயப்படுத்தி உங்களை காயப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம். உறவு, நட்பு, 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஆவேசப்பட்டீர்கள் என்றால் சிக்கலாக்கிவிடும். சிக்கல் வம்பை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. இஎன்டி விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி விஷயத்தில் நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். சனிக்கு தீபம் ஏற்றுவது விசேஷம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தில் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு சஞ்சலங்கள் காணப்படலாம். அவசரப்பட்டு பேப்பரெல்லாம் போடாதீர்கள். தேவையில்லாத வம்பில் மாட்டிக்கொள்ளுவீர்கள். சிறிது அடங்கி வாசியுங்கள். யார் எதை சொன்னாலும் அது உங்கள் மீது தப்பே இல்லை என்றால் பொறுமை காத்து கொள்ளுங்கள். ஆவேசப்படுவது கூடாது. மிக மிக நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மைகளும் எல்லாமே சந்தோஷம் ஏற்பட்டாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். மன அழுத்தம் ஏற்படுவது, வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மற்றபடி யோக பலங்கள், புது பொறுப்புகளுக்கு வருவது, புது கௌரவங்கள் ஏற்படுவது, அரசாங்கத்தில் ஏற்றங்கள் பெறுவது, பதவி உயர்வு பெறுவது, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் பெரிய சாதனைகளை புரிக்கக்கூடியவர்கள். கூட்டு தொழிலிருந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. டக்கு டக்குன்னு நல்ல காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்யோன்யம் நடக்கும். வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், சளி தொந்தரவுகள், சுவாச கோளாறுகளில் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய சம்பந்தப்பட்ட கோபதாபங்கள், பழக்க வழக்கத்தில் அதீத கவனம்.
எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சிறு சிறு வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாமல் இருப்பது விருச்சகத்துக்கு நன்மை தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றமெல்லாம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருந்தால் எல்லாம் சாதிக்கலாம். தூக்கமின்மை தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதில் கவனமாக இருப்பது விருச்சகம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட எல்லா விஷயமும் கைகூடும். குடும்பத்தில் மட்டும் பிள்ளைகளிடத்தில் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட வழிபாடு, படபடப்பு சம்பந்தப்பட்ட வழிபாடு, பிபி சுகரை பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர். உடற்பயிற்சி தயவுசெய்து செய்யுங்கள். துணை அல்லது துணைவியார் உங்கள் மீது அக்கறை கொண்டு தான் சொல்வார்கள். அதில் பாஞ்சி கடிப்பது கொதறுவதெல்லாம் வேண்டாம். வேலையாட்கள் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உத்தியோக ரீதியாக அற்புதமான காலகட்டம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம், அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், தொழில் ரீதியாக வியாபாரம், தொழில் ரீதியாக அபிவிருத்திகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யாருக்கு? தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு, முதுகு தண்டுவட கோளார், கழுத்து சம்பந்தப்பட்ட கோளார் கவனம். பாதத்தில் அந்த ரிஃப்ளெக்ஷன் காணப்படும். அதே சமயம் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, ப்ரமோஷன், புது தொழில் தொடங்குவது, புது விரயம் ஏற்படுவது, சுப விரயம் மாற்றிக்கொள்வது, தொழில் ரீதியாக எல்லா விதமான, படிப்பு ரீதியாக எல்லா விதமான சங்கடங்கள்லாம் டக்கு டக்குன்னு மாறிடும். ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத ஏற்றம், எதிர்பார்க்காத நன்மையெல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல்லாம் தீரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் மகர ராசிக்காரர்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் சந்தோஷமாக பார்க்கலாம். வாக்குஸ்தானத்தில் ராகு உள்ளதனால் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது அதைவிட நன்மை தரும் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எல்லா விதமான ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகரத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு. ராகு வந்தாலே வயிறையும் மன அழுத்தத்தை தான் பெறும். அதனால் அந்த விஷயத்தில் கவனம். சிலருக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி, சைனஸ், ஒத்த தலைவலியெல்லாம் வரலாம். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி வேண்டாம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தையும் கும்பராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்கணும். வெளியிடம், தொழில், உத்தியோகத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பலவிதமான நன்மைகள், பலவிதமான சந்தோஷங்கள் காணப்பட்டாலும் யோக பலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம். அதற்கு ஏற்றவாறு பார்த்துக்கொள்ளுங்கள். சும்மா குடும்பமாக இருக்கட்டும், வெளியிடமாக இருக்கட்டும், வார்த்தை மட்டும் கொஞ்சம் பங்குனியில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சனியும் இருக்கும், சூரியனும் இருக்கும். ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துரும். மற்ற கிரகங்கள் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதனால் அடக்கி வாசித்தால் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பங்குனி மாதத்தில் சூரியன் வழிபாடு மிக மிக முக்கியம். நர்வஸு தான், கண்ணு தான், பால்பிட்டேஷன் தான், கோபம் தான். அதில் கவனமாக பார்த்துக்கொள்ளும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள்.
எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும், கையெழுத்து போடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்து போடுவதும் நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் சரண்டர் ஆகி உள்ளிப்பவர்கள். அவர்கள் சொன்னாலும் சரி பாஸ், எஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு போங்க, என்ன தப்பு? அரசு துறை அரசியல்வாதிகள்லாம் கவனம், கணக்கு வழக்குகள், தஸ்தாவேஜுகளை சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தை பெறுவார்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத பலனை பார்த்தோம். ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் 9/3/2026 முதல் 15/3/2026 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். எடுத்த காரியத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகள், செல்வாக்குகள், இழுபறியாக இருந்த விஷயங்கள் மாறும். உத்தியோக ரீதியாக தொடர்ச்சியாக உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீரும். எதிரிகளை பற்றியோ துரோகிகளை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். தெய்வ பலம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. தெய்வ மார்க்கத்திலையும் மந்திர மார்க்கத்திலையும் உங்களுக்கு பிடித்த தெய்வ மந்திர உச்சாரணை செய்ய செய்ய எல்லாமே ஏற்றத்தை தரும். முதலீடுகள் கவலை இல்லாமல் கொண்டு போகலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக மாறக்கூடிய அமைப்பு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் இழுபறியாக இருந்த நிலைமைகளை படிப்படியாக மாற்றிக்கொள்வதும், தொழில் ரீதியாக அற்புதமான காலகட்டத்திற்கு கொண்டு செல்வதும், தனிப்பட்ட எல்லா விஷயமும் சீரும் சிறப்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், வியாபாரம், நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு முடிவுகள் எடுப்பதில் தாமதம் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம். மனம் அலைப்பாய்வது மட்டும் எப்பொழுதும் உங்களுக்கு பிறந்ததிலிருந்தே இருக்கும். அதை நீங்கள் சுலபமாக கண்ட்ரோல் செய்து கொண்டாலே நல்ல தூக்கம், குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். இல்லையென்றால் சம்மந்தமில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்திற்கு பிறருக்காகவே வருத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அனுகூலங்கள். தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு செல்வாக்குகள் படிப்படியாக பெரிய அளவுக்கு வரும். அரசுத்துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபத்திற்கு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும் என்பதை ரிஷபம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சார்ந்த விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்கும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், பழைய கடன்கள் பைசல் செய்வது, தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு விஷயங்கள் மருத்துவமனையில் சென்று சுலபமாக முடித்து வருவது, அதன் மூலியமாக நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த ஒரு பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும்.
உத்தியோக ரீதியாக தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, செல்வாக்கின் உக்கரத்தில் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். வண்டி வாகனங்கள், முதலீடுகள் செய்வது, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் செய்வது, கடல் கடந்து வீடு தொழில் வாங்குவது எல்லாம் ஏற்படுவது ரிஷபத்திற்கு காணப்படும். ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவாக தோன்றினால் கண்டிப்பாக சுக்கிரனின் ஆதிக்கம் சரியில்லை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விஷ்ணு காயத்ரி படிக்க படிக்க நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடன் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு புது தொழில், புது உத்தியோகம், புது வியாபாரம், புது படிப்பு போன்ற அனுகூலமான எல்லா விஷயமும் யோக பலத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படும். மன அழுத்தங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷத்திற்கு உற்பத்தியான அற்புதமான காலகட்டம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் என்ற எந்த மாற்றம் வந்தாலும் அதில் பயணிப்பது நன்மையை ஏற்படுத்தும். செல்வாக்குகள் உங்களுக்கு புது பொலிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. யாரிடத்திலும் உறவு முறையிலும் கோபதாபப்படாமல் இருப்பது நன்மை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். இழுபறியாக எல்லா விஷயத்தையும் ஆனந்தத்தை படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான காலகட்டம் உங்களையும் உங்கள் சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் வாக்கியத்தின்படியும் சனி அஷ்டமத்திலிருந்து விலகிவிட்டதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். வயிறு பிரச்சனை சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், மன அழுத்த பிரச்சனை சிறிது பார்த்து கொள்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும் அவர்களை தாங்கி பிடித்து கொள்வதும் நன்மைகளை ஏற்படுத்தலாம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் யோக பலத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதி, உத்தியோக ரீதி, வியாபார ரீதி, படிப்பு ரீதி, புதிய திட்டங்கள், புதிய விஷயங்கள் தைரியமாக இறங்குவதும், தடைகளெல்லாம் தவிடுபடியாக்குறதும், மேல்நாட்டு மக்கள் மூலியமாக அதிகம் ஆதாயம் பெறுவதும், கடல் கடந்த பயணங்கள் தடைப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். சூழ்நிலைக்கேற்ப பயணங்கள் செய்வதை மாற்றிக்கொள்வதும் பொறுமையாக இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் அதீத முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான காலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை கவனத்தில் கொள்வது யோக பலத்தை பெற்றுத்தரும். சீரும் சிறப்பும் நன்மையும் சந்தோஷத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள்
கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் டக்கென்று நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உத்தியோகத்திலும் தேகாரக்கத்திலும் 24 வயது கடந்தவர்கள் கவனமாக பார்த்து கொள்வதும், கழிவு பாதை அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், தேவையில்லாத பதட்டங்கள், உத்தியோகத்தில் தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா தடைகளும் நீக்கக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயம் செல்வாக்கை ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகளில் பேராதரவும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் தனிப்பட்ட செல்வாக்கை பெறுவதற்கு அடக்கி வாசிப்பது நன்மை தரும். ஆவேசப்பட்டால் எல்லாமே குட்டிச்சவராகும். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், அவர்களுக்கு இவர்களுக்கு என்று சிலருடைய தவறான வழிகாட்டுதல் பெரும் சிக்கலை ஏற்படுத்தி பொருள்களை விரயமாக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்திவிடும். உத்தியோக ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தில் தடைகளை தீர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட எல்லா செல்வாக்கையும் நீர்த்து போகாமல் பார்த்து கொள்வதும், எந்த விதத்திலும் சிறிய உணர்ச்சி வசப்படுவது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை வெளியிடத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை எடுப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுவதும், குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்த சிலருடைய முயற்சி பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்துவதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, புதிய அறிமுகத்திலும் பயணங்கள் சமயத்திலும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை பெரிய அளவுக்கு சிக்கலாகிவிடும். உத்தியோகத்திலும் ஏற்றத்திலும் இழுபறியாத சிக்கல்களை போத்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையாக பார்த்து கொள்வது முக்கியத்துவத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வேற்றுமொழி மனிதர்கள், பழைய கடன்கள் பைசல் ஆவது, சுப செய்திகள் வருவது, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறுவது எல்லாமே உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் டக்கென்று நடைபெறுவதற்குண்டான ஆனந்தம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதற்குண்டான அற்புதமும் ஆனந்தமும் பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அற்புதமாகவும் சந்தோஷமாகவும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன்
எடுக்கக்கூடிய முடிவு யோக பலத்தை பெற்றுத்தரலாம். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக சுப செய்திகள், தேவையற்ற விஷயத்தில் ஈடுபடாமல் பார்த்துக்கொள்வது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். குருவின் அனுகூலம், எல்லா விதமான நல்ல செய்திகளும் டக்கென்று நடைபெறும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். புது பொறுப்புகளுக்கு வருவது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். பழைய கடன்கள் பைசலாவது நம்பிக்கை ஏற்படுத்தும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் சங்கடத்திலிருந்து தீர்த்து கொடுக்கும். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தரவாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பொறுமையாக எல்லா விஷயத்திலும் தீர்க்க ஆலோசித்து முடிவெடுக்க ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல விஷயங்கள் அதீதமாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், மனதில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அபிராமி அந்தாதி 40, 59, 75 படிக்க நன்மைகள் ஏற்படும். வாகனத்தில் ஒரு வாகனம் இருந்தாலும் இன்னொரு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தமும் சிலருக்கு ஏற்படுவது ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம். அபிராமி 40, 59, 75 படித்து கொண்டே இருப்பதும், பிள்ளைகள் வண்டி வாகனத்திலும் பழக்க வழக்கத்திலும் கூடா நட்பிலும் வம்பு வழக்குகளில் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தும். அதே சமயம் கண்டிப்பாக நிலம் வீடு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது. எதிர்பார்த்த ஆனந்தம், பேரானந்தம், நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் சிக்கல்கள் தீர்வது சந்தோஷத்தின் அமைப்பை ஏற்படுத்தும். தனிப்பட்ட வியாபாரங்கள், தொழில் ரீதியான சங்கடங்கள் பரிபூர்ணமாக தீரக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்வது தகவல் விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் சங்கடங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது யோக பலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்கார். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், குலதெய்வம் மிக முக்கியம். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் யாரிடத்திலும் மனத்தாங்கல் வேண்டாம். சந்தோஷம், பயணங்கள், அனுகூலங்கள், உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள், ஏற்றங்கள் காணப்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனத்திற்கு பிடித்த இடத்திற்கெல்லாம் சென்று விட்டு வருவது பிராப்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, இடமாற்றங்கள், ப்ரமோஷன்கள், வேறு தொழிலுக்கு மாறலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அமைப்பெல்லாம் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடுவது
ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அபரிதமான முயற்சி வெற்றிகள் என்பது ஞாபகத்தில் கொள்வது பெரிய சந்தோஷத்தை தரும். எந்த இடத்தில் பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும் கண்டிப்பாக அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாம் பங்குனி மாதத்தில் பேசக்கூடாது என்ற எந்த சட்டமும் கிடையாது. உங்களுக்கு அதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையாமசா பொருள் சேர்க்கை ஏற்படும். லாபத்தில் பெரிய வெற்றிகள் ஏற்படும். இழுபறியாக இருந்த பலவிதமான விஷயங்கள் கணிந்து வரக்கூடிய யோக பலத்தை பெற்றுத்தரும். தெய்வத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு ராஜ்யத்தினுடைய சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். அப்பாடா என்ற பெருமூச்சு விட்டது போல் ஒரு மாதிரி பரவசம் ஆனந்தம் காணப்பட்டாலும் வாகனங்களிலும் தூக்கத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் சிக்கல்கள் குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதற்குண்டான நல்ல காரியகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறுவதும் ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவதும் அரசியல்வாதிகளுக்கு திடீர் யோகத்தையும் திடீர் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டங்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய வசந்தங்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்புகள். வேற்றுமலை மதத்தினால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். வாக்குஸ்தானத்தில் மட்டும் சிறிது கவனம். குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் வார்த்தைகளில் ஆவேசமில்லாமல் பேசிக்கொள்வது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட எல்லா விதமான அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் தொழில் மாற்றங்கள் கண்கூடாக செய்யலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக வாக்குஸ்தானத்தில் கிரக சேர்க்கைகள் சரியில்லை என்பதனால் சாப்பிடுவதற்கும் ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேசுவதற்கு மட்டும் தொடங்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது, ஃபோனில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதெல்லாம் விட்டு விடுவது நன்மைகளை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்குகள் ஜென்மசனி பரிபூர்ணமாக வாக்கியத்தின்படி விலகி உள்ளதனால் எல்லாமே அனுகூலமாக காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் அசையாமசை பொருள் சேர்க்கையும் ஏற்றத்தை தரும். குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் தேவையான முதலீடுகள் கிடைக்கப்பெறக்கூடிய ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த
நல்ல விஷயங்கள் நடைபெறுவது நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான விபரீதமான அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக எல்லா விஷயமும் ஏற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடோ கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயம், தேக ஆரோக்கியம், உடற்பயிற்சி, வாக்கியத்தின்படி ஜென்மசனி வந்திருப்பதனால் மனத்தோண்டு போகாமல் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உணர்ச்சிப்படாமல் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்கில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மாபெரும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு கணக்கு வழக்குகள், தஸ்தாவேஜுகள் எல்லாவற்றையும் சரியாக வைத்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் உணர்ச்சி வெக்கமில்லாமல் பார்த்து கொள்வது அற்புதமான காலகட்டத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. விசேஷமான நல்ல காலகட்டத்தை சரியாக பார்த்து கொள்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மனசாங்கல்கள் இருந்தால் அனுமன் சாலிசாவை போடுவது எல்லா விதமான தோஷத்தையும் நிவர்த்தி ஏற்படுத்தும். உடற்பயிற்சி எப்பொழுதும் உங்களை புத்துணர்வுடன் வைத்து இருக்கும். உணவு பழக்கத்தில் எளிய செரிமானங்கள் உணவை எடுத்துக்கொள்வதும், இரவு நேரத்தில் அதிகமான உணவுகள் ஜென்மசனியில் எடுத்துக்கொள்ளாமல், விசேஷம் ஏதாவது இருந்தாலும் கொஞ்சம் வாய்க்கட்டுப்பாடு கவனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 9/3/2026 முதல் 15/3/2026 வரை உள்ள வாரத்திற்குண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.